பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆஸ்ட்ரோ பக்தி தாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். குரோதி வருஷம் மார்கழி மாதம். இந்த குரோதி வருஷம் மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம். மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ண பெருமான். ஒசந்த மாதம், தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம். அப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோயில், வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா? மோட்சத்தில் இடம் உண்டு. நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட 29 நாள் வருது. இந்த 29 நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்தால 4லேருந்து 6 வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம். நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திருவம்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும். சாமி என்ன சாமி எடுத்த விட்டு மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழியை சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோட்சத்துக்கு. நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம். அப்போ இந்த 4 to 6 எழுந்திரிச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாவை படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்கே பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகக்கூடியது. அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம், தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம், அதனால் பீட மாதம், அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும். அதெல்லாம் கிடையாது. மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம். நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம். அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம். தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அத்தனையா அன்னன்னைக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள். சரி, இப்போ இந்த மார்கழி மாதம் பிறக்கிறது எப்போ, முடிகிறது எப்போ அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். 16/12/2024 மார்கழி மாதம் பிறக்குது. மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது 13/1/2025 மார்கழி மாதம் முடியுது. அப்போ சற்றேறக்குறைய 29 நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள், அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு, விசேஷமான நாட்கள் உண்டு. அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை. எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும் பொழுது தனுர் மாத பூஜைகள் 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்யறதுக்கு சொல்லுவாங்க. அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க. எப்பொழுதுமே இறைவன்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 17/12/2024 வாழ்ந்த கண்ணுக்கு நேர வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி. அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க 145வது ஜெயந்தி விழா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 18/12/2024 சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள். நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை. அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர் இந்த அபிஷேகங்களுக்கு திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது 27/12/2024 காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/12/2020 தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாதம இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி. அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 2/1/2025 ஸ்ரவண விரதம்.
ஸ்ரவணம் அப்படின்னாக்க திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம். ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி, பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய நாள். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி. அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சா சொர்க்க வாசல் திறந்து அந்த சொர்க்க வாசலை கண்டுட்டு எம்பெருமானை கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டாக இருக்குமா, ஆனந்தமான ஆண்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/1/2025 ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம். இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளோ தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க. எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/1/2025 ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சக்ஷேத்திரம் இருக்குது. அந்த பஞ்சக்ஷேத்திரத்தில் உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க. இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமானது. அந்த திரையை விலக்கி எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள். அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்தக்கூடியவர். உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன். அந்த ஈசனுடைய நாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எம்பெருமான் ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர். அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சாமி, இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் உண்டா? கண்டிப்பாக உண்டு. ஆங்கில புத்தாண்டான 1/1/2025 அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போதே போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம். போகி பண்டிகை அப்படின்னா என்னன்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை. இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள். அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது, வரிசையாக வருது. அது தை மாதத்தில் வருது. அப்போ 1/1/2025 இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது. சரி, இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா? ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம். தனுர் மாதத்திலேயே சூரிய பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கிர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா? சிம்மராசி நேயர்கள், அதாவது மக நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்களும், பூர நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்களும், உத்தர நட்சத்திரத்தில் ஒரு பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்து தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருந்தார். அதில் இப்போ உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதியாகியவர் சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல தனுர் வீட்டுக்கு போயிருக்கார். அது மிகச்சிறப்பு. அதாவது ராசியாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிகச் சிறப்பு. 5ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வையாக 10ஆம் பார்வையாக தனஸ்தானங்கிற 2ஆம் இடத்தை பார்க்கறதும் மிகச்சிறப்பு. குரு பகவானும் பார்த்துருக்கார். அதனால் இந்த மாதங்களில் புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேலும் உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறவர் 1/1/2025 அதாவது வருஷ பிறப்பு அன்னைக்கு 30/12/2024 அன்னைக்கு அவர் சனியோடு போய் சேர்றார். சனியும் சுக்கிரனும் சேர்றது மிக மிக சிறப்பு. அப்போ இந்த சனி சுக்கிரன் சேர்றது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான், எல்லாருக்கும் களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அப்போ அவங்க 2 பேருமே இந்த 31/12/2024 அன்னைக்கு 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை வருது. அந்த மாதிரி வர்ற போது என்னன்னு கேட்டிங்கன்னா,
பார்ட்னர்ஸோட வந்து தொழில் வந்து நல்லா பார்ட்னர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் விருத்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுபோல் கணவன் மனைவி அது குளர வந்து பரஸ்பரமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதெல்லாம் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிஞ்சிருக்கிற தம்பதிகளோடு சேரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து மிக அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரிலாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும், தொழில்துறை நல்லா இருக்கும். அதுபோல் இந்த மாதம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டால் உங்களுடைய ராசியாதிபதி போய் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் மிகச்சிறப்பு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் சனி பகவான் ஆட்சி பெற்று 7ஆம் இடத்துல இருக்கிறது, திக்பலம் பெற்று இருக்கிறது விசேஷம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று நம்பிக்கையின்மையை கொடுக்கக்கூடியவர், போராளிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசிநாதனுக்கு சிறு சிறு பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த ராசிக்கு பார்த்தலையானால் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் வந்து ஒரு 1ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 1/1/2025 அன்னைக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசு, அரசியல், அரசாங்கம் இந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிறவங்க, பேச்சு தொழிலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பேச்சு நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்பும், பேச்சின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் ராசிநாதனே இருக்கிறதுனால நல்ல ஒரு குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. சமசப்தமத்தில் சுக்கிரன், அதாவது இவ்வளவு நாள் 6ஆம் இடத்துல இருந்தார், 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக வேலையில் மாற்றங்கள் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா வேலைகளில் ஏற்றங்கள் இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர வந்து புதிய தொழிலுக்குன்னு வந்து நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ராசியை சமசப்தமத்தில் பார்க்குறதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுப்பார். நிச்சயமாக உடல் நலம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு வேறு வக்ரகதியில் இருக்கிறது விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு 4, 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் 12ஆம் இடத்துல இருக்கார். படிக்கக்கூடிய மாணவியர்கள் தூக்கத்தை கலைத்து படிக்க வேண்டிய காலகட்டமும், தூக்கத்தை ஒழித்து படிக்க வேண்டிய காலகட்டமும் அமையும். அதை தவிர 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்துல இருக்கார். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியே 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 12ஆம் இடத்தில் நீச்சப்பட்டு வக்ரகதி அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு சமசப்தமத்தில் வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் போகிறார் 30ஆம் தேதி. ஐயா சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். என்னதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2 பேருமே ஏற்றவர்கள் அல்ல, இருந்தாலும் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக, நண்பர்கள் மூலியமாக சற்று நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பிரச்சனைகள் சில வந்து போய் தான் இருக்கும். 7ஆம் இடத்துல வந்து சனி சுக்கிரன் சேர்றது வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனையும், நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும். வியாபாரத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். பணவரவு நல்லபடியாக இருக்கும், இருந்தாலும் பணவரவிற்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மார்கழி மாதம் குரோதி வருஷம் புதனுடைய மாற்றமும் செவ்வாயினுடைய இருப்பும் எப்படி இருக்குது அப்படின்றத ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ராசிநாதனான சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனாலேயே உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் உள்ள லிட்டிகேஷன்ஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூதாதையர்களோட சொத்துக்களில் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய சகோதர சகோதரிகளாலேயோ உங்களுடைய உற்றார் உறவினாலேயோ கேஸ் போட்டிருந்திருப்பாங்க. அந்த கேஸ் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெற்றி பெற்று உங்களுக்கு சாதகமாக வந்து அந்த சொத்துக்களை உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தரக்கூடியது இந்த மார்கழி மாதம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு, எப்பொழுதுமே ஒருத்தர் வம்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடுன்றது முக்கியம். மிக குறைஞ்சபட்சம்
வருஷத்துக்கு 2 ட்ரிப்பாவது 3 ட்ரிப்பாவது குலதெய்வ வழிபாடு செய்யணும். இதுவரை கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு தீட்டுனாலையும் ஏதோ ஒரு துக்கத்தினாலையும் இந்த குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? கண்டிப்பாக உண்டாகும். இதை தவிர பெயர் புகழ் அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக திருமணம் செய்யாமல் இருந்துட்டு இருந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே சிம்ம ராசிக்கு சனி வசந்தவர் கிடையாது, சுக்கிரனும் வசந்தவர் கிடையாது. ஆனாலும் இருவர்களும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் 10ஆம் இடத்துல வக்ரகதியாக இருக்கிறதுனால திருமணத்திற்கு உண்டான யோகம் உண்டாயிடுச்சா? யோகம் உண்டாயிடுச்சு. இப்போ இந்த மார்கழி மாத காலகட்டங்களில் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து எல்லாத்தையும் வச்சுட்டு தை மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். வரக்கூடிய மே 11/5/2025 திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கேது பகவான பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறாரு. அதுவும் வக்ரகதியில் பார்க்கறதுனால சொன்ன சொல்லில் சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்களாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு யாருக்கும் ஜாமீன் ஜவாப்பு வாக்குறுதி டிபேட் பண்ணக்கூடியது, அதாவது அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட்டை தவிர்த்துட்டிங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இல்லாட்டி சிக்கல்களை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் சிம்மராசிக்கு பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியை சேர்ந்தவங்களை பொறுத்தளவுக்கு அரசு கூட ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள், ஒரு சின்ன பெட்டி கேஸ் இருக்கும், ஒரு சின்ன கேஸுகள் இருக்கும். அது எல்லாமே இந்த ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு பகவான் மறைந்த வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அவர் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால குரு பகவானோட வீட்டில் இருக்கிறதுனால அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சேர்ந்தவங்களோட மூலமாக தொடர்பு ஏற்பட்டு புதிய பிஸ்னஸ்கள் செய்ய ஏற்பட்டு அதன் மூலியமாக அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அதே போல் 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் பகவான் இங்கே நீச்சம் அடைஞ்சிருக்கிறார், வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். நீண்ட நாட்களாக சொந்த வீடு இல்லாமல் இருந்துட்டு இருந்தவங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக அபார்ட்மெண்ட் கூட வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மண்ணோடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள் பொறுத்தளவுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு மார்கழி மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? ஒரு அற்புதமான மாதம் சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில காலகட்டங்கள் மார்கழி மாதத்தில் சற்று 29 தேதி இருக்குது. இந்த 29 தேதியில் ஒரு சில நாட்கள் நீண்ட தூர பயணம் செல்வது, புதிய முயற்சிகள் செய்கிறது, புதிய வியாபாரங்கள் தொடங்கிறது, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது, இதெல்லாம் எந்தெந்த நாள்களை தவிர்க்கணும். அதாவது சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு 8ஆம் இடத்துல மதிக்காரகன் என்ற சந்திரன் வரதுனால மறைஞ்சு போகிறதுனால புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த முடிவுகள் தவறான எடுக்கக்கூடிய நாட்கள் எந்தெந்த நாட்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருக்கலாம். இதை தவிர சிம்மராசி சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை என்றால் எந்த தெய்வத்தை எந்த நாளில் போய் வணங்கணும் அப்படின்றதை பற்றியும் ஐயா டாக்டர் சதீஷ் ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக 2 பேருமே சொன்னீங்க ஐயா. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா சொன்னது மாதிரியா சந்திராஷ்டம தினங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5/1/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை 3:14 ஆரம்பமாகுது. 6/1/2025 7/1/2025 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை 5:40 வரைக்கும் இந்த 2.25 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அந்த சந்திராஷ்டம தினங்களில் மன கிளேசங்கள் ஏற்பட்டு எந்த ஒரு முடிவையும் சரியான முடிவாக எடுக்க முடியாமல் தவறுதலான முடிவுகளை எடுத்து அதனால் இன்னைக்கு பின்விளைவுகள் கிடையாது, அதனால் பின்னாடி பின்விளைவுகள் வரும். அதனால் இந்த நாட்களில் அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படின்னா பிரயாணங்களை தவிர்க்கணும். அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் இருந்ததுன்னா அதையும் தவிர்க்கணும். இது போக வம்பு வழக்குகள் இருந்து கோர்ட்டு கேஸு அந்த மாதிரியான இதுகள் இருந்ததுனாலும் அதையும் இந்த நாட்களாக இருந்ததுன்னா அதையும் மாற்றி அமைச்சிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். மேலும் இவங்களுக்கு இவங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, அதனால் பின் விளைவுகள் என்ன இருக்குங்கிறத நீங்கள் எங்களை மாதிரி ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க.
அதுக்குண்டான கிரகம் என்னவோ அந்த கிரகத்திற்குண்டான தினம், அதாவது அந்த தினத்தில் அதுக்குண்டான தெய்வத்துக்கு போய் வழிபடுறது வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ தனுர் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த 30 தேதிக்குள்ளே உங்களுடைய நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோயில்களில் ஒரு உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கறதும் சால சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த 29 நாட்களும் போய் வழிபடுறதும் சிறப்பாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் பணவரவில் சற்று பின்னடைவு இருக்கும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருந்தாலும் சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தொழில் அமோகமாக போகும். பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் நண்பர்கள்கிட்ட நல்ல மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் வெளிநாடு போகணுன்னு பார்த்தால்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர சொத்துக்கள் விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொத்துக்கள் விற்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் அமையும். போட்டி எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் நிச்சயமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மார்கழி மாதம். இருந்தாலும் உடல் நலத்திலையும் பேச்சிலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.